அப்படிங்கிற ஒருத்தங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு நம்ம ஃபேமிலியில அவ்வளவு பேர் இருக்காங்க, அப்புறம் எதுக்காக ரேயான் எதுக்காக ஃபைட் பண்ண அனுப்பணும் அப்படின்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட சொல்லிட்டு நான் எதாவது தப்பா சொன்னா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அவளை பார்த்து சொல்லுவாங்க. எதுக்காக அப்படி சொல்றானா, ரேயான் அப்படின்னு ஒருத்தனை பத்தி பேசிட்டு இருக்காங்க, வேற யாருமே இல்ல அந்த ஸ்னைப்பர் வச்சிட்டு இருக்க பொண்ணோட அண்ணன், அதனால அப்படி சொல்லுவான். அவளுமே பெருசா எடுத்துக்கிற மாதிரி தெரியல, அவளோட அண்ணன் எப்படி அப்படிங்கிறது அவளுக்குமே தெரியும். ஆனா இவங்களுக்கு என்ன ஒரு டவுட்டா இருக்குன்னா, இவங்களோட கிளைண்ட் எதுக்காக இவங்க நோட்ட விடணும், ஃபேமிலி கிட்ட என்னதான் யோசிச்சுட்டு இருக்காருன்னு தெரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்களா. என்சா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி எந்த ஒரு அறிகுறியுமே காமிக்கல, அதனால இவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, உள்ளதான் இருக்கானே. ஆனா அந்த ரூம்குள்ள இருந்து கெங்கன் டோர்னமெண்ட் பாத்துட்டு இருப்பானா. ஏமாச்சிட்டவா இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்களோ அதான் நம்ம ஹீரோ கூட நெக்ஸ்ட் ரவுண்ட்ல சண்டை போடுவாங்கன்னு ஆரோட்டோட நம்ம ஹீரோ பாத்துட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோவும் ஆச்சு இவனுக்கு அப்படின்னு பாக்க மவுண்டிங் கம்பெனியோட ஃபேக் பிரசிடென்ட் இருக்கார்ல, ரயன் எங்க போனா வரதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு என்ட்ரன்ஸ்ல ஒரு பதட்டத்தோட காத்துட்டு இருப்பாரு. ரயனா சும்மா இருக்கிற லிகிட்டோ கிட்ட சண்டை எடுத்துட்டு இருப்பான். ரயனோட பாடி ஒரு மாதிரி பர்பிள் கலர்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அந்த சீனாவை கட் பண்றாங்க. மவுண்டிங் கம்பெனியோட பிரசிடென்ட் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, வந்த மாதிரி தெரியல. ஆனா ஒரு கோஸ்ட் மாதிரி அவர் கிராஸ் பண்ணிட்டு போவான். லிகிட்டோ என்ன பண்ணிட்டு வந்தான்னு தெரியல, ஆனா அவனோட செஸ்ட் ஃபுல்லாவே பிளட்டா இருக்கும். பாத்ரூம்ல லிகிட்டோ கத்திட்டு இருப்பான், விடுங்கிற அவனை கொல்லாம் போட மாட்டேனே, வந்த ஒருத்தர் கிட்ட ரயன் இவன் அடிச்சுட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்ல லிகிட்டோ அவன் என்ன அடிக்கல கத்திட்டு இருப்பானா. அவருக்கு தெரியுது இவன் கண்டிப்பா சமத்தி அடி வாங்கி இருக்குன்னு யோசிச்சுட்டு பாரு. இன்னொரு என்ட்ரன்ஸ்ல முக்கிச்சி ராபின்சன் அப்படிங்கிற ஒரு ஃபைட்டர் வந்து உள்ள வரதுக்கு தயாராயிட்டு இருப்பாரு. இந்த டோர்னமெண்ட்டுக்கு அவரோட சிஸ்டருமே கூப்பிட்டு வந்திருப்பாரா. கிட்ட நீ பத்திரமா இரு, நான் ஜெயிச்சுட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாரு. நீ என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பா நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு உள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து அவரோட சிஸ்டருக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் மாதிரி காமிக்கிறாங்க. புதுசா இருக்காருன்னு பார்த்தா இவர் ஸ்டேடியத்துக்குள்ள வரும்போது ஆடியன்ஸ் இருக்காங்க எல்லாருமே மொக்கிச்சின்னு கத்திட்டு இருப்பாங்க. இந்த ஸ்டேடியத்துல நம்ம சேர்மன் பெருசையும் ஃபேமிலியோட கட்டியுமே காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிட்டு இருப்பாங்க. நம்ம சேர்மன் பெருசு இருக்காரு, அவர் இந்த மொக்கிச்சி ராபின்சன் அப்படிங்கிற அந்த ஃபைட்டர் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இந்த ஃபைட்டர் மேல ஏன்னா ஒரே ஃபேமிலி இருக்காங்க, அவங்க ஒரு பிளட் லைன்ல அவங்க வந்து ஒரு மிஷனரியாவே வாழ்ந்து வந்துட்டு இருப்பாங்க. ஃபேமிலியே மிஷனரி தொழிலுக்காக அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேமிலியா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த முக்கிஜி அப்படிங்கிறவன ஒரு ஸ்பெஷல் பிளட் லைன்ல இருந்து வந்தனால என்னோட ஃபைட்டிங் ஸ்டைல் எல்லாமே பார்க்க நல்லா இருக்கும் அப்படிங்கறனால ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவருக்கு. மேட்ச் ரெஃப்ரி ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்குள்ளே ரெய்னா வந்து செத்துறான மாதிரி சொல்லாங்க. ரெஃப்ரிமே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி விட்டுவாரு. ரேயானா மேட்ச் ஸ்டார்ட் ஆன உடனே பல நாள் பட்டினி போட்ட பீஸ்ட் மாதிரி இறங்கி சண்டை போட ஆரம்பிக்கிறான். அந்த முக்கிஜி அப்படிங்கிறவரையும் சும்மா சொல்லக்கூடாது, ரேயானோட ஸ்பீடை கீப் அப் பண்ணி வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அந்த கூட ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே ரேயான் எப்பவும் இப்படிதான் சீரியஸாவே சண்டை போட்டுட்டு இருப்பான். அதுல இன்னொருத்தர் என்ன சொல்லுவாரு, அந்த முக்கிஜி இருக்கான் அவன் மட்டும் என்ன சீரியஸாவே சண்டை போட ஆரம்பிக்கல இப்படி இங்க சொல்லிட்டு இருக்க முக்கிஜி அங்க அவனுக்கு ஒரு பஞ்ச் பண்ண வருவான். ரேயான் சடனா அதுல மிஸ் ஆகி அவனோட காலை வச்சு கிக் பண்ணுவானா. அதுல இருந்து அவர் மிஸ் ஆக ரேயான் என்ன பண்ணுவானா, அவனோட ஸ்கின்னை கடிச்சு அதுல இருந்து வரக்கூடிய பிளட் அவனோட கண்ணை தூக்கி வீசிட்டு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு செகண்ட் அடிக்கலான்னு போவானா. அந்த முக்கிஜி கண்ணில் பிளட் த்ரோ இருந்த போது கூட நான் மூடிக்கிட்டே அந்த கையை பிடிச்சிட்டு நெக்ஸ்ட் ரேயானோட கையை பிடிச்சு டிஸ்லோகேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு கம்பெனியோட ஓனர் வந்து அவரோட ஃபைட்டர் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. இந்த முக்கிஜி மட்டும் நமக்கு ஆப்பனட்டா வேண்டாம், அது கொஞ்சம் பிரச்சனை தான் சொல்ல. அவருமே ரேயான் கிட்ட நான் நினைச்ச அவனோட ஃபிங்கரை இப்பவே டிஸ்லோகேட் பண்ண முடியும்னு சொல்லுவாரா. ரேயான் வந்து ஃபர்ஸ்ட் என்னடா சொல்றேன்னு சொல்லிட்டு நான் சும்மா காமெடி பண்ண இப்படி என்ன ஈஸியாவே நீ தோக்கடிச்சா நினைச்சானு நேரம் டைட்டா அவனோட கையை வந்து அவர் பிடிச்சிட்டு இருந்திருப்பார்ல, ஈஸியாக திருப்பி நார்மல் ஆக்கிடுவான். இதை பார்த்துட்டு நம்ம சேர்மன் பெருசுமே எப்படி இதுல இருந்து தப்பிச்சான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். குறை ஃபேமிலியோட கேட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்னோட ஃபேமிலி வந்து 1800 வருஷத்துக்கு முன்னாடி உருவாகிடுச்சு. எங்க ஆன்செஸ்டர்ஸ் வந்து ஒரு ஃபேமஸான மார்ஷல் ஆர்ட்ஸ் குடும்பத்துல இருந்து பொண்ணு இருக்கு. இதுல இருந்தே நாங்க வந்து ஒரு செலக்டிவான பீப்புள் கூட தான் கல்யாணம் பண்றது. அப்போதுல இருந்து எங்களோட ஃபேமிலி நாங்க ஃபைட்டுக்காக தான் தயார் பண்ணிட்டு இருந்தோம். அதனால இந்த மாதிரியான இதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அவர்கிட்ட சொல்ல, நிறைய முக்கிய பார்த்து உனக்கு கனவு காண்றது பிடிக்குமான்னு சொல்லிட்டு அவனோட ஷேட்டை பிடிச்சு மண்டலே அடிக்க போவானா. எதிர்பார்த்தது என்னன்னா இவன் எப்படி டிஃபென்ஸ் பண்ண போறான்னு யோசிச்சுட்டு இருப்பான். முக்கிய அவனுக்கு சடனா ஒரு அப்பர் கட் கொடுக்க கூரை ஃபேமிலியோட ஹெட்டுமே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. எப்படி அவன் இவ்வளவு ஷார்ட்டான டிஸ்டன்ஸ்ல வந்து அப்பர் கட் கொடுத்தான்னு யோசிப்பாரு. இங்க முக்கிய ரேயானா போட்டு பஞ்ச் பண்ணிட்டு இருக்க அவனோட கையை பிடிச்சு எடுத்து அவனோட மண்டையிலே கிக் பண்ணுவாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல, இந்த மாதிரியான ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைன்னு யோசிச்சுட்டு இருப்பான். அதான் நம்ம சேர்மன் பேசி இருக்காரு, அவன் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டைல் என்னன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. யூஸ் பண்ணக்கூடிய ஃபைட்டிங் ஸ்டைலுக்கான நேம் வந்து பரிட்ஸ். சோ இந்த பரிட்ஸ் அப்படிங்கிற ஸ்டைலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்காக நம்ம எடோ பீரியட் போக வேண்டியது இருக்கும். இந்த எடோ பீரியட்ல தான் ஜப்பான்ல கின்கன் மேட்ச் பிசினஸ் எல்லாமே வளர்ந்துருக்கு நமக்கு தெரியல. அந்த டைம்ல இருந்து பெஸ்ட் 10 ஃபைட்டர்ல கொட்டோரா அப்படிங்கிற ஒரு ஃபைட்டருமே இருந்திருக்காரு. ஒரு டைம்ல ஜப்பான்ல இருந்து லீவ் ஆகி இங்கிலாந்து போகும்போது அங்க இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் மார்ஷல் ஆர்ட்ஸ் கலையை பாக்குறாரு. அதே இவரோட ஓன் ஸ்டைலுமே கலந்து வெஸ்டர்ன் மார்ஷல் ஆர்ட்ஸ்னா மோஸ்ட் லைக் பாக்ஸிங் தர சொல்லுவாங்க. சோ அதே இவரோட ஓன் ஸ்டைலுமே கலந்து பரிட்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை உருவாக்கி இருப்பாரு. அவரோட வழியில இருந்து பார்த்தா இந்த மொக்கிஜி அப்படின்னு இவருக்கு சொல்லிட்டு இருக்க. மொக்கிஜியா ரேயான போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருப்பான். ரேயான் ஒரு டைம்ல சுத்தி தலையில நட்டு வைக்க அந்த ரேயான் தோத்துட்டான். இவருமே கிளம்ப ஆரம்பிச்சிருவாரா. அவரோட சிஸ்டருக்குமே ஹாப்பியா இருக்கும், அண்ணனுக்கு ஒண்ணுமே ஆகல, சேஃபா திரும்ப வந்துட்டாருன்னு. இந்த கூட ஃபேமிலியோட ஹெட் ரேயான் இந்த அளவுக்கு டிசப்பாயின்மெண்ட் பண்ணுவா அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாரு. அதே சமயத்துல இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்களா, அவங்களுமே நான் நினைச்ச இந்த மாதிரி நடக்கும்னு பேசிட்டு இருக்கேன். அதுலயும் ஒருத்தர் கொஞ்சம் பயத்தோட மேட்ச் இதுக்கப்புறம் நார்மல் மேட்சாவே இருக்க போறதுன்னு சொல்லும்போது ரேயானா கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சிட்டு இருப்பான். அவன் துள்ளி வந்து நிற்கும் போது அவனோட பாடி ஃபுல்லாவே பருப்புலா ரம்பலாம் வெளியே தள்ளி ஒரு மாதிரி நின்றுட்டு இருப்பான். இதை பார்த்து லிக்கிட்டோம் இதோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் என்ன தோக்கடிச்சான்னு சொல்லிட்டு இருக்கேன். ரீனோ இருக்காங்க, அவரோட ஃபைட்டருக்குமே இந்த டெக்னிக்கை பத்தி தெரிஞ்சிருக்கு. இந்த டெக்னிக்கை பப்ளிக்கா யூஸ் பண்ண போறான். நான் ரீனோ கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒரே ஃபேமிலியோட ஹெட்டா ரேயான் மேல கடுப்புல இருப்பாரு. என்னோட பெர்மிஷன் இல்லாம நம்ம ஃபேமிலியோட சீக்ரெட் டெக்னிக் அவன் எப்படி பப்ளிக்கா யூஸ் பண்ணலாம், ஆனா நான் சும்மா விட மாட்டேன்னு கத்திட்டு இருப்பாரு. ரேயான் மொக்கிஷியை பார்த்து ஒருத்தர் டாமினேட் பண்றது எந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கணும் எனக்கு தெரியுமான்னு ஒரு மாதிரியே பேசிட்டு இருப்பான். மொக்கிஷி ரெடி ஆகுறதுக்குள்ளேயே அவருக்கு ஒரு பஞ்சு கொடுத்துட்டு கிக்கு பஞ்சு ஹெட் பட் அப்படி இப்படி மாத்தி மாத்தி கொடுக்க ஆரம்பிச்சிருவானா. இந்த மாதிரி அவன் சண்டை போடுறது யமாசிட்ட வாய பழந்து பாத்துட்டு இருக்க. கேமா யமாசிட்ட பேரு இந்த மாதிரியான ஃபைட்டிங் ஸ்டைல இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கான்னு கேட்பாங்க. இதை அவங்க சொன்ன பிறகுதான் இவருக்குமே இது ஸ்ட்ரைக் ஆகுது. ஹீரோ கூட இதை மாதிரி சேஞ்ச் ஆகி சண்டை போடுவார்ல, இதை பாக்குறதுக்கு நம்ம ஹீரோ சண்டை போடுற மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குன்னு அவரு யோசிச்சுட்டு இருக்க. சோ பெருசு வந்து ரயன் யூஸ் பண்றாங்க. அந்த டெக்னிக்கான நேம் என்ன சொல்றாருன்னா ரிமூவல். அதுதான் இந்த டெக்னிக்கான நேம்னு சொல்லுவாரா. நார்மலா ஒரு மனுஷனால 30% தான் அவனோட பிசிக்கை யூஸ் பண்ண முடியும். அவங்க ஃபேமிலி ஒரு சீக்கிரட்டான ட்ரைனிங் பண்றது மூலமா அந்த செயினை பிரேக் பண்ணி அவங்க பாடியோட ஃபுல் எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயுமே கூட எல்லாருமே 100% யூஸ் பண்றது கிடையாது. ஏன் மட்டும் தான் 100% ஆக்சஸ் பண்ணிருக்காங்க இவர் சொல்லிட்டு இருக்க.
மொக்கிச்சி அங்க இருந்து தூக்கி வீசிட்டு இப்படி வந்து நிப்பான். அங்க அவரோட தங்கச்சி வந்து எங்க அண்ணனை விட்டுருங்கன்னு கத்திட்டு இருக்க. மொக்கிச்சி அவரோட சோக்குல இருந்து எப்படி தப்பிக்க போறாருன்னு இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு ஆர்வத்தோட பாத்துட்டு இருக்கும்போது அவனோட பாஸ்ட் வந்து அவனுக்கு ஞாபகம் வருது. 14 வயசு இருக்கும்போது ஃபாதர் ரொம்பவே கம்பல் பண்ணி அவனுக்கு பைக்ஸ் டெக்னிக்கை கத்துக்க சொல்லிட்டு இருப்பாரு. அதனாலே அவனோட வீட்டை விட்டு ஓடி வந்து வேற ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்திலுமே ஈடுபட ஆரம்பிச்சிருப்பான். மாதிரி சுத்திட்டு இருக்கும்போதுதான் இது உன்னோட தங்கச்சின்னு வந்து அவனோட அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி அவளையும் உன்னை என்ன பாத்துக்க சொன்னாரு. அதுதான் அவரோட கடைசி ஆசை அப்படின்னு மாதிரி சொல்ல என்னது என்னோட சிஸ்டர் அப்படின்னு இன்னசென்டான ஃபேஸை பார்த்து அவனோட தங்கச்சிக்காக கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருப்பான். தன்னோட தங்கச்சிக்காகவாவது உயிரோட இருக்கணும்னு என்னோட ஃபிங்கரை டிஸ்லோகேட் பண்ணி தப்பிச்சு இப்படி அவனை பஞ்ச் பண்ணலான்னு வர ரேயான் அவனோட நீய வச்சு ஒரு கிக் கொடுக்க அவரோட தங்கச்சிக்கா இதெல்லாம் பார்க்கவே முடியல. எவன் பண்றீங்களோ இல்ல உயிரோட திரும்ப வந்தா மட்டுமே போதும் இருந்து அவரோட தங்கச்சியுமே தோத்துக்கிறாதீங்க அப்படின்னு கத்த இந்த ஒரு வார்த்தை போதும் அப்படின்னு அவருமே அங்க பூஸ்ட் ஆக இதுதான் என்னோட ஃபைனல் அட்டாக்னு ஒரு சீக்கிரம் டெக்னிக் யூஸ் பண்ணுவாரு. ரேயான் வந்து அவரோட கை ரீச் ஆகிறதுக்குள்ளேயே ஒரு பஞ்ச் பண்ண தலையில அடிப்பட்டு அன்கான்சியஸா கீழே விட போவாரு. அவரோட கழுத்தை பிடிச்சி என்ன ஒன்னால தோக்கடிக்க முடியும் நினைச்சானு வந்து இந்த டோர்னமெண்ட் அந்த பெருசு உங்களை மாதிரியான ஃபைட்டர் எல்லாரும் என்ன நினைச்சீங்க வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க எல்லாரையும் நான் கொலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு இதான் அதுல ஃபர்ஸ்ட் அவரோட கழுத்து இருக்குல்ல முறிச்சு விட்டுட்டான். மொக்கிச்சி இறந்து போயிட்டாரு. அந்த ஸ்டேடியமே ஃபுல் சைலண்டா இருக்கும். அந்த ஸ்டேடியத்துல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் கேட்கும். அவரோட தங்கச்சி கத்துனது இங்க ரெஃப்ரியும் அவன் கொண்டுட்டா நோட்டீஸ் பண்றதுக்குள்ளே தரையில போட்டு அவரோட பாடி அப்படி வீசுவான். அக்கியாமா இந்த மாதிரியான டோர்னமெண்ட் நிறைய பேர் இறந்து போறத பாத்திருக்கேன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிருப்பாங்க. ஆனா அவங்க கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் வச்சு பார்க்கும்போது இதுதான் அவங்க பார்த்ததுலே இதுதான் ஒரு ப்ரூட்டலான டெத்தா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மோசிட்டா நான் சொல்லவே வேணாம். ஏன் வந்து சுத்தி இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாரையும் பார்த்து உங்க எல்லாருக்கும் என்னாச்சு தானே நீங்க எல்லாரும் பார்க்க வேண்டிய லைஃப் ஆர் டெத் டோர்னமெண்ட் நம்ம சேர்மன் பெருசுமே அதை கேட்டுக்கிட்டே இது என்னது கேட்க அவருமே ரயான் மட்டும் எங்களோட ஃபேமிலியிலேயே கொஞ்சம் வித்தியாசமானவன். எப்பவுமே யாரையாட்ட கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்லேயே தான் சுத்திட்டு இருப்பான். அதை கண்ட்ரோல் பண்றதுங்கிறது எனக்கே ஒரு கஷ்டமான விஷயம் இவங்க சொல்லிட்டு இருக்கேன். இந்த சமயத்துல இங்க ரயான் அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்து நானா ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுக்க ஹீரோ அங்க இருந்து காமா பாத்துட்டு இருப்பாரு. தன்னை தானே ஸ்ட்ராங்கஸ்ட் பிளான் பண்றவங்களை தான் நம்ம ஹீரோக்கு பிடிக்காதுல. அதனாலே கொஞ்சம் ஒரு மாதிரி பாத்துட்டு இருப்பாரு. நானும் வெயிட் பண்ண முடியல. நம்ம ஹீரோக்கும் இவனுக்கும் ஃபைட் நடந்தா எப்படி இருக்குன்னு பார்த்தே ஆகணும். அந்த பொண்ணு தான் பாவம் அவளுக்கு வேற யாருமே கிடையாது. இந்த அவருமே இறந்து போயிட்டாரு. அவ்வளவுதான்.